இன்று முதல் 3 நாட்களுக்கு தமிழகத்தில் அதிதீவிர கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. ஃபெங்கல் புயலால் தமிழகம், புதுச்சேரியில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்மணி விவரிக்க கேட்போம். சதீஷ்மணி, வணக்கம். இன்று முதல் 3 நாட்களுக்கு தமிழகத்தில் அதிதீவிர கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன? ஒட்டுமொத்த தமிழகத்திலும் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாமா? இல்லை இந்த ஃபெங்கல் புயல் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாமா? முழு விவரங்கள் என்ன? தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த பெங்கல் புயலா மாறி இருக்கு. இதனை தொடர்ந்து இன்றையிலிருந்து, அதாவது 27, 28, 29, 30 வரைக்கும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 3 முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்துல ஒரு சில இடங்களும், அதே போல இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல கனமழை முதல் அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவிச்சிருக்கு. அதே போல 27, 28, 29 ஆகிய 3 நாட்கள்லயும் இதே போல அதிதீவிர கனமழை பரவலாக தமிழ்நாட்டுல தமிழகம் மற்றும் புதுவையிலும் இந்த மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக ஏராளமான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அந்தந்த தமிழகம் மற்றும் புதுவை, ஆந்திரா உள்ளிட்ட மாநில அரசுகளுக்கு அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்திய வானிலை மையம் அறிவிப்பு தெரிவிச்சுங்க. இந்த மழையானது இன்னைக்கே ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சில இடங்களையும், அதே போல பாண்டிச்சேரியில ஒரு சில இடங்கள்லயும் மிக கனமழை முதல் அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், இன்றைக்கு தொடங்கக்கூடிய இந்த மழையானது 27, 28, 29 ஆகிய 3 நாட்களுக்கு கனமழையிலிருந்து மிக மிக அதிதீவிர கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து அந்தந்த மாநில அரசுகள் அதாவது ஆந்திரா, அதே போல தமிழகம், புதுவை ஆகிய 3 மாநிலங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய வானிலை மையம் அறிவித்திருக்காங்க. அதே போல மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம், அதே போல காற்றின் வேகம் அதிகமா இருக்கும், கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் உள்ளிட்ட பல முன்னெச்சரிக்கை அந்த அறிவிப்புகளையும் இந்திய வானிலை மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்மணி. நொடிக்கு நொடி அறிவிப்பினை வெளியிட்டு வருகிறது வானிலை ஆய்வு மையம். அந்த வகையில் இந்த ஃபெங்கல் புயலின் எதிரொலியாக இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு தமிழகத்தில் அதிதீவிர கனமழை பெய்யும் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். அந்த அறிவிப்பினுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன என்பதை எமது செய்தியாளர் சதீஷ்மணி விவரிக்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.